வணக்கம் நண்பர்களே, இது VDL Vlogs. கதை கேட்கலாம் வாங்க. முல்லைக்கு தேர் கொடுத்த வீர யுக நாயகன் வேல்பாரியின் கதையை கேட்க வந்த உங்க எல்லாரையும் பாரியின் பரம்பு மலைக்கு கூட்டிட்டு போறதுல எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி. போன எபிசோட்ல வீரர்கள் தாக்குதலை தொடங்க எல்லா வகையிலும் தயாரா இருந்தாங்க. ஆனா பிட்டன் மட்டும் விடையில்லாத கேள்விகளோட தான் இருந்தான். குளக்கரையில வச்சு என்ன செஞ்சிட முடியும்? குளத்து நீர்ல நஞ்சு கலந்து யானைகளை கொல்ற உத்திய பாரி ஒரு பொழுதும் கை கொள்ள மாட்டான். வேறு என்னதான் செய்ய போறான்? அது வரைக்கும் போன எபிசோட்ல பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு இந்த எபிசோட்ல பார்க்கலாம். வீர யுக நாயகன் வேல்பாரி பாகம் 77. மறுநாள் பொழுது விடியுது. நக்கவார தீவிலிருந்து கொண்டு வரப்பட்டவங்க எல்லாரும் ஆயிமலையின் உச்சியிலிருந்து இருக்கன் குன்றையே பார்த்துட்டு இருந்தாங்க. கடந்த சில நாட்களாவே குன்றின் மேற்குகையை சுற்றி தோகை நாய்கள் ஊளையிட்டு கொண்டே இருந்தது. ஊளை சத்தம் சற்றே அதிகமாகுது. ஆனா அதிகாலை தொடங்கி இப்ப வரைக்கும் அந்த சத்தம் பிரிந்து காடெங்கும் பரவிருச்சு. தீவு மனிதர்கள் குழம்பி போய் இருந்தாங்க. செய்தி உதயஞ்செரலுக்கு சொல்லப்பட்ட உடனே அவனும் அமைச்சர் நாகரேனும் ஆய்மலைக்கு மேலேறி வராங்க. குழப்பத்துல நின்றுட்டு இருந்த தீவு மனிதர்களை பார்த்து, என்ன நிலைமை அப்படின்னு கேட்கிறான் அமைச்சன். எதிரிகள் தோகை நாய்களை ஏதோ செய்து விட்டார்கள். அவை அனைத்தும் காடுகளுக்குள் சிதறி ஓடிக்கொண்டிருக்கின்றன. அவற்றை விட கொடிய வேட்டை விலங்கு ஒன்றை ஏவி விட்டுள்ளனர். அதனால்தான் அவை இப்படி சிதறி ஓடுகின்றன. இனி அவற்றால் பலன் கிடைக்கும் என நாம் எதிர்பார்க்க முடியாது. பதில் கேட்டு உதயஞ்செரல் உறைஞ்சு போய் நிற்கிறான். அப்படி என்றால் எதிரிகள் குகைகளுக்குள் இருக்கும் குதிரைகளை வெளியில் கொண்டு வந்து விடுவார்களா? முழு வேகத்தோடு அவர்களின் தாக்குதல் தொடங்கிவிடுமா? தீவு மனிதர்கள் மறுமொழி இல்லாம நிக்கிறாங்க. வலப்புற கணவாயின் வழியாக துடும்பனின் தலைமையிலான படை வந்து சேரும். பரம்பின் உட்காடுகளுக்குள் தனித்து விடப்பட்ட எஹ்கல் மாடனின் படை என்னவாக போகுது அப்படின்றது அவனோட மனக்கண்ல தெரியுது. 2ஆம் நாள் மாலை நேரம் நெருங்கும் போது குளம் நோக்கி நகர்ந்து கொண்டிருந்தது சோழனோட யானைப்படை. அதன் தளபதி அரிஞ்சயன் அளவற்ற மகிழ்வில் இருந்தான். வட்டாற்றில் திரும்பியதிலிருந்து யானைகளுக்கு போதுமான நீர் கிடைக்கல. நிலைமையை எப்படி சமாளிக்க போகிறோம் அப்படின்றது தெரியாம திணறிக்கிட்டு இருக்கும் போதுதான் குளம் இருப்பது பற்றி செய்தி வருது. அதுக்கு பின்னால நெடுங்காடர்கள் தளபதி சிவியன் நேர்ல போய் பார்த்தான். குளத்து நீர்ல நஞ்சேதும் இல்லை அப்படின்றத உறுதிப்படுத்திய பின்னாலதான் அந்த குளத்தை நோக்கி யானைகளை செலுத்த அரிஞ்சயன் அனுமதி கொடுத்தான். இந்த படையெடுப்பே யானைப்படையை மையப்படுத்தியதுதான். அடர்ந்த காடுகளில் காட்டு மனிதர்களை எதிர்கொள்ள யானைப்படையை மையப்படுத்திய போர் உத்திதான் வெற்றியை தேடித்தரும். அதுலயும் சிறந்த போர் யானை தந்தங்களை கொண்டு 14 முறைகளில் தாக்கும் பயிற்சியை பெற்றிருக்கோம். அதுபோல 14 வகையான தந்த தாக்குதலில் தேர்ந்த யானைகளை மட்டுமே இந்த படையெடுப்புல பங்கேற்க செஞ்சா அரிஞ்சயன். அவ்வளவு சிறந்த போர் பயிற்சியுடைய யானைகளை கொடும் வெக்கையில் போதிய நீரின்றி தொடர்ந்து நடக்க வைத்து கொண்டிருக்கிறோமே அப்படின்னு கவலை கொண்டிருந்தான். குளம் கண்டு கவலை நீங்கினான். முதல்ல 5 வகைமையர்களின் தலைமையில் உள்ள 50 யானைகளை நீரருந்த அனுப்பினான். நீர் உறிஞ்சும் ஓசையிலே அதோட தாகத்தை தெரிஞ்சுக்கலாம். அதே போல 5 வகைமையரின் தலைமையில குளம் நோக்கி 50 யானைகளாக அனுப்புறான் அரிஞ்சயன். பொழுது மங்கி இருள் கூடும் வரை யானைகள் அணிவகுத்து போய் நீர் அருந்தி திரும்பிக்கிட்டு இருந்துச்சு. ஏற்கனவே வகுக்கப்பட்ட ஒழுங்கின் அடிப்படையில அவை வட்டாற்றில் நிலை கொண்டிருந்தது. 4 காத தொலைவுக்கு நீண்டு கிடக்கும் இந்த பெரும் படையின் இரு பக்கங்களும் மலைக்கு மேல் பரம்பு வீரர்கள் தாக்குதலுக்கு தயார் நிலையில இருந்தாங்க. ஆத்தோட இரு புறங்களும் சரியான இடைவெளியில் தாக்குதலுக்கான துல்லியமான உத்தி வகுக்கப்பட்டிருந்தது. இவ்வளவு பெரும் தாக்குதலை இதுவரை பரம்பு மக்கள் நடத்தியதே இல்லை. இரவாதான் இந்த நாளுக்காகத்தான் காத்துட்டு இருந்தான். பாரியின் உத்தரவு கிடைத்த கணம் வட்டாற்றில் பெருக்கெடுக்க போகும் குருதி வெள்ளத்தை காண துடிச்சிட்டு இருந்தான். பிட்டனோட குழப்பம் இந்த நிமிஷம் வரை நீங்கல. சோழப்படையின் கரையோர பகுதிகளில் நிக்கிறவங்க நெடுங்காடர்கள் என்பது பாரிக்கும் பிட்டனுக்கும் மட்டும்தான் தெரியும். நாம் எரியும் அம்பும் ஈட்டியும் சரி பாதிதான் அவர்களை கடந்து போய் தாக்கக்கூடியதாக இருக்கும். அப்படி இருந்தும் தாக்குதலுக்கு பாரி ஆயத்தமாகி இருக்கிறான் அப்படின்னா
தெளிவான உத்தியை வகுத்துட்டான் அப்படின்னு பொருள். அந்த உத்தி குலத்தோடு தொடர்புடையதாக இருக்கு. என்ன அது அப்படின்னு விடை தெரியாத கேள்வியோட உத்தரவுக்காக காத்து நிக்கிறான் பிட்டன். ஆற்றின் இரு கரைகளிலும் உள்ள மரங்கள் தம்முடைய கிளைகளில் எண்ணிலடங்கா வீரர்களை சுமந்தபடி சிலித்து நிக்குது. 6வது முறை 5 வகைமையரின் தலைமையில் 50 யானைகளை அனுப்பிய போது குளத்து நீர் ஏறக்குறைய வற்றி தரை தொட்டு கிடக்குது. ஆனாலும் யானைகளின் துதிக்கைகள் உறிஞ்சி எடுக்குது. எல்லா யானைகளும் நீரருந்தி முடிக்கும் வரை அரிஞ்சயன் குளக்கரையிலே நின்னுட்டு இருந்தான். கடைசி வரிசையில் வந்த யானைகளும் குளம் விட்டு அகன்று போகுது. அரிஞ்சயன் அளவற்ற மகிழ்வடைகிறான். இனி சிக்கல் ஏதும் இருக்காது, சமாளித்து விட முடியும் அப்படின்ற நம்பிக்கை உறுதியான உடனே அதை வேந்தனிடம் தெரிவிக்க குதிரையில விரைந்து போறான். படை அணிவகுப்பில் யானை படையை கடந்து காலாட்படை தொடங்கும் இடத்தில் செங்கன சோழனுக்கான கூடாரம் அமைக்கப்பட்டிருந்தது. ஆற்றின் நடுவில் அமைக்கப்பட்டிருந்த அந்த கூடாரத்தை கவச வீரர்கள் காத்து நின்னாங்க. உள்ளே வேந்தனுக்கு உணவு பரிமாறப்பட்டு கொண்டிருந்தது. கூடாரம் வந்த அரிஞ்சயன் காத்திருந்தான். அணிவரிசையின் முன்புறம் நின்றிருந்த யானைகளிடமிருந்து கொஞ்சம் வேறுபட்ட ஒலி எழுவதை கேட்க முடியுது. போதுமான அளவு நீர் குடித்த தெளிச்சையில் எழுப்பப்படும் ஒலி இது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வேந்தனுக்காக காத்துட்டு இருந்தான் அரிஞ்சயன். இவ்வளவு சிறப்பான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு பாரி எதிர்பார்க்கவே இல்லை. நெடுங்காடர்களுக்குத்தான் காடு பற்றிய பயம் இருக்காது. ஆனால் சோழப்படையினர் அனைவருக்கும் காட்டில் பார்க்கும் ஒவ்வொரு காட்சியும் அச்சத்தை உருவாக்கும். அதுக்கப்புறமா பரம்பு வீரர்கள் சூறையாடலை தொடங்கலாம் அப்படின்னு தான் திட்டமிட்டு இருந்தான் பாரி. ஆனால் பிட்டன் நீர்வற்றா குளம் ஒண்ணு இருக்கு அப்படின்ற செய்தியை சொன்ன உடனே தன்னோட திட்டத்தை மாத்திக்கிட்டான். நீர்ப்பசை இருக்கும் பாறை பிளவுகளில் மர செதில்களிலும் சங்கு அட்டைகள் இருக்கும். மற்ற அட்டை பூச்சிகளுக்கு குருதியை உறிஞ்சும் வாய்ப்பகுதி ஒண்ணுதான் இருக்கும். ஆனா சங்கு அட்டை பூச்சி விரிசங்கு வடிவிலானது. அதோட எல்லா முனைகளிலுமே குருதி உறிஞ்சும் வாய்கள் இருக்கு. மறையாற்றின் பகுதிகளில் உள்ள மர இடுக்குகளிலும் பாறை இடுக்குகளிலும் அதிகமா இருக்கும். அதனாலேயே மக்கள் அந்த காட்டுக்குள்ள போக மாட்டாங்க. ஆனா இப்போ சங்கு அட்டைகள் தான் மிக அதிகமா தேவைப்படுது. குளம் பற்றிய செய்தியை அறிந்தவுடன் மறையாற்றின் பகுதியில இருக்கிற சங்கு அட்டையை சேகரிக்க கட்டையர்களுக்கு கமுக்கமா உத்தரவிட்டான் பாரி. 6 ஊர் கட்டையர்களும் மறையாற்றின் அடர் காட்டுக்குள்ள இறங்குறாங்க. நிறைய சுரை குடுக்கைகள்ல சங்கு அட்டையை நாள் முழுதும் சேகரிச்சாங்க. மருத்துவர்கள் தந்த செவ்வெண்ணெயே கைகளை தேய்ச்சிக்கிட்டு தான் அதை பிடிச்சாங்க. அப்படியும் பிடித்தவர்களோட கைகள் எங்கும் குருதி கொட்டிக்கிட்டே இருந்துச்சு. அன்னைக்கு ராத்திரியே குடுவையில் இருந்த சங்கு அட்டைகள் முழுவதையும் அந்த குளத்துக்குள் கொண்டு போய் சேர்க்கிறாங்க. குளம் முழுக்க எல்லா பகுதிகளிலும் பரவுமாறு சங்கு அட்டைகளை கொட்டிட்டு சுரை குடுக்கையை எடுத்துட்டு வந்துட்டாங்க. சங்கு அட்டைகள் நீரின் அடிவார பாறைகளிலும் மண்ணோடும் நீர் மீது மிதக்கும் செத்தைகளிலும் அப்பிக்கிட்டு இருந்துச்சு. சோழர்களின் தூசிப்படை மருத்துவர்களும் குறுங்காடர்களும் குளத்து நீர்ல நஞ்சு கலக்கப்பட்டுள்ளதா அப்படின்னு சோதித்து பார்த்துவிட்டு நஞ்சு ஏதும் கலக்கவில்லை, யானைகள் நீர் அருந்தலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதைத் தொடர்ந்து யானைகள் குளத்தடிக்கு வந்து நீர் துதிக்கையால நீரை உறிஞ்சுது. நீரின் மேற்புறமும் அடிவாரத்திலும் இருந்த சங்கு அட்டைகள் உறிஞ்சப்படும் நீரினூடே துதிக்கைக்குள் போய்விட்டன. முதலில் வந்து நீர் குடித்த யானைகளின் துதிக்கைக்குள் ஓரிரு அட்டைகள் உள்ளே போயின. அடுத்தடுத்து யானைகள் வந்து நீர் உறிஞ்சியதும் அடிவாரத்தில் ஒட்டி கிடந்த அட்டைகள் கணக்கில்லாத எண்ணிக்கையில் துதிக்கைகளுக்குள் போயிடுச்சு. உள்ளே போய் துதிக்கையின் சதைக்குள்ள ஒட்டிய சங்கு அட்டைகள் ரத்தத்தை உறிஞ்ச தொடங்கிய போதுதான் விளைவு வெளிப்பட தொடங்குது. கூடாரத்துக்குள்ள உணவு உண்டு முடித்த செங்கன சோழன் கிட்ட யானைகள் அனைத்தும் நன்றாக நீர் அருந்தி விட்டன, இனி நமக்கு கவலை வேண்டாம் அப்படின்னு அரிஞ்சயன் சொல்லிட்டு இருக்கும் போதே யானைகளோட பிளிரல் தொடங்குது. ஒவ்வொரு சங்கு அட்டைக்கும் 6 முனைகளில் 6 வாய்ப்பகுதிகள் இருக்கு. 6ம் ஒரு சேர குருதியை உறிஞ்சும் போது அந்த இடத்தில் சதையே பீத்து கொண்டு வருவது போல இருந்தது. அதுவும் துதிக்கைக்குள் இந்த குடைச்சல் தொடங்கியதும் யானைகள் தலையை மறுத்து மறுத்து ஆட்டி துதிக்கையை இங்கும் அங்குமாக வீசி சுழற்றுது. சிறு சிறு சலசலப்புகள் யானை படைக்குள் உருவாக தொடங்கிய போது யானை பாகன்கள் எல்லாரும் யானைகளை அமைதிப்படுத்தி நின்ற நிலையிலிருந்து உட்காரும் நிலைக்கு அமர்த்தி வைக்க முயற்சி பண்ணாங்க.
அப்போதுதான் இடது மூலையில இருந்த யானை ஒண்ணு பெரும் பிளிரலோட துதிக்கையை தூக்கி இரு பக்கங்களும் அடித்தது. பக்கத்தில் இருந்த யானைகள் மிரண்டு விலகுது. உடனே அதோட பாகன் அது பக்கத்துல போய் அதை அடக்க முயற்சி செஞ்சான். சற்றும் எதிர்பாராம அவன் சுழற்றி வீசப்படுறான். யானைகளுக்கு என்ன நடக்குது அப்படின்ற கவனம் சில கணம்தான் இருந்தது. பாகன்கள் எல்லாரும் யானைகளின் மேலே ஏறி அவற்றை கட்டுப்படுத்த முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க. அங்குசத்தால் அடித்தும் தலையில் ஊன்றி குத்தியும் மத்தகத்தில் வைத்து இழுத்தும் நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வர முயற்சி பண்றாங்க. ஆனா அது எல்லாமே கொஞ்ச நேரம்தான். வேந்தனோட கூடாரத்திலிருந்து படையின் முன்வரிசை நோக்கி குதிரையில வேகமா வந்துட்டு இருந்தான் அரிஞ்சயன். ஏதோ ஒரு யானைக்கு மதம் பிடிச்சிருச்சு அப்படின்னு தான் அவன் நினைச்சான். அந்த மத யானையை அப்புறப்படுத்துங்கள், முடியவில்லை என்றால் போர்வாள் கொண்டும் தந்தை ஈட்டி கொண்டும் குத்தி சரியுங்கள் அப்படின்னு சத்தமா கத்திக்கிட்டே வரான். கண் நிமைக்கிற நேரத்துல இருளுக்குள்ளிருந்து வீசப்பட்ட பாகன் ஒருவன் அரிஞ்சயனின் குதிரை மீது வந்து விழுந்த வேகத்துல அடியோடு சரிஞ்சான் அரிஞ்சயன். யானைகள் உள்மூக்குல ஏற்படும் அரிப்பும் எரிச்சலும் தாங்க முடியாம துதிக்கையை முன்னும் பின்னுமாக வெறி கொண்டு வீசி தாக்கத் தொடங்கிய கணத்துல கட்டுக்கோப்புகள் எல்லாமே தலைகீழா மாறிடுச்சு. நிலைமையின் விபரீதத்தை உணரும் முன்னாலேயே நூற்றுக்கணக்கான யானை பாகன்கள் அடித்து மிதித்து நசுக்கப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. கீழே விழுந்த அரிஞ்சயன் எழுந்த போது முன்புற படையின் கட்டுக்கோப்பு மொத்தமும் சிதைஞ்சிருந்தது. என்ன நடந்தது அப்படின்னு சிந்திக்கவே யாருக்கும் நேரம் இல்லை. 3 தலகர்த்தர்களின் உத்தரவின் கீழ் இருக்கும் 300 யானைகளை கொண்ட இந்த படையில் ஒரே நேரத்தில் 30 யானைகள் கட்டுப்பாட்டை இழந்தாலே மொத்த படையும் சிதறி போயிடும். ஆனா இப்போதோ எல்லா யானைகளும் கட்டுப்பாட்டை இழந்து விட்டன. காடே அதிர்வது போல் இருந்த பிளிரல் ஓசையால் பின்புறம் நின்றுட்டு இருந்த காலாட்படை வீரர்கள் நடுங்கிட்டாங்க. கூடாரத்தில் இருந்த வேந்தனை பாதுகாக்க தக்க ஏற்பாடுகளை செய்ய தொடங்குறாங்க. நெடுங்காடர்களுக்கு என்ன செய்யறதுன்னே புரியல. நெடுங்காடர்களின் தலைவன் சிவியன் காலாட்படையின் பின்பகுதியில நின்றுட்டு இருந்தான். நிலைமையை அறிந்து வர முன்னோக்கி செல்ல முயலும் போது பெருங்கூச்சலோடு படையெங்கும் குழப்பம் பரவி இருந்துச்சு. செங்கன சோழனை கூடாரத்திலிருந்து வெளியேற்றி வேந்தனுக்குரிய யானையின் மீதேற்ற முயற்சி செஞ்சுக்கிட்டு இருந்தான் உரையன். அப்போ அந்த இடத்துக்கு வந்த காலாட்படை தளபதி கிழாநடி வாணன் வேந்தனை யானையின் மீதேற்றி பின்புறம் கொண்டு போறதை ஏற்கல. இதை பார்க்கும் காலாட்படையின் அனைத்து வீரர்களும் நம்பிக்கை இழப்பர். கன பொழுதுக்குள் எல்லோருக்குள்ளும் அச்சம் பரவிவிடும். எனவே குதிரையின் மீதேற்றி பின்புறம் விரைவோம் அப்படின்னு சொல்றான். ஆனால் உரையனோ யானைப்படையின் முன்பகுதியில் ஏதோ கடினமான பிரச்சனை உருவாகியுள்ளது. சில யானைகளை பாகன்களால் கட்டுப்படுத்த முடியவில்லை என நினைக்கிறேன். இந்நிலையில் வேந்தன் குதிரையில் பயணிப்பது நல்லதன்று. வெகுண்டெழும் ஒற்றை யானையின் பிளிரல் கூட குதிரையை நிலைகுலைய செய்துவிடும். எனவே வேந்தனுக்குரிய யானையின் மீது ஏற்றுங்கள் அப்படின்னு வாதிடுறான். வேந்தனின் யானை வீரர்களுக்கு தோண்டப்படும் கிணற்றில் நீர் அருந்திருந்தது. எனவே இதற்கு சிக்கல் ஏதுமில்லை. பாகன் அதை கொண்டு வந்து கூடாரத்தின் ஓரம் நிறுத்தியிருந்தான். ஆனா உள்ளே உரையனும் கிழாநடி வாணனும் கடுமையா உரையாடிட்டு இருந்தாங்க. அவங்க பேசிட்டு இருந்தத பக்கத்துல இருந்தவங்க கூட கேட்க முடியாத நிலையில யானைகளின் பிளிரல் ஓசை பல மடங்கு அதிகரிச்சிருந்தது. படையின் முன்வரிசையில இருந்த யானைகள் பாகன்களை சுழற்றி எரிந்தபடி வட்டாற்றின் முன்புறம் நோக்கி ஓடத் தொடங்கி இருந்துச்சு. இந்த நிமிஷத்துக்காகவே காத்திருந்த பாரி தனது உத்தரவை பிறப்பிக்கிறான். குளக்கரை எங்கும் பதுங்கியிருந்த பரம்பு வீரர்கள் ஆற்றின் முன்பகுதியை நோக்கி எரியம்புகள் வீசத் தொடங்குறாங்க. இருளை கிழித்தபடி ஆற்றின் இரு திசைகளில் இருந்தும் மணலுக்குள்ள எரியம்புகள் வந்து சொருகுது. முன்புறமாக ஓடத் தொடங்கிய யானைகள் நெருப்பு மழை போல் விடாது பொழியும் எரியம்புகளை கண்டு வந்த திசை நோக்கி பின்புறமா திரும்புது. பிளிரலும் அலறலும் இருளையே உழுக்குது. வெறி கொண்ட யானைகள் வட்டாற்றில் வந்த திசை நோக்கி திரும்பி மணல் நெளிய ஓடி வந்தன. ஆவேசம் கொண்ட யானைகள் பின்னிலையில நின்ற காலாட்படைக்குள்ள புகுந்துருச்சு. சங்கு அட்டைகள் உச்சி மூக்கில் குருதியை உறிஞ்சிய ஒவ்வொரு முறையும் துதிக்கையை 1000 முறை சுழற்றி அடித்தன யானைகள். தந்தங்களின் கூர்முனை இரு பக்கங்களிலும் குத்தி கிழித்தன. யானைப்படை தளபதி அரிஞ்சயன் ஆற்று மணலுக்குள் ஆழ புதைந்து கொண்டிருந்தான். மணல் துகள்களைப் போல எலும்புகள் நொறுங்கிட்டு இருந்துச்சு. இடைவெளி இல்லாம மிதித்து நகர்ந்தது யானைகள். தலைமை தளபதி உரையன் எது செய்தாவது காலாட்படையின் ஒரு பகுதி வீரர்களையாவது காக்க முடியுமா
அப்படின்னு சிந்திக்கும் போது எல்லாமே கைமீறி போயிருந்துச்சு. படை வீரர்களோ யானைகளோ ஆற்றின் கரைகளில் எங்கெல்லாம் மேலேறாங்களோ அங்கெல்லாம் எரியம்புகள் பாய்ந்து கீழிறங்குது. நெருப்பின் பொறிப்பட்ட கணத்துல கரையோர செடி கொடிகள் பற்றி எரியுது. மேலேறிய யானைகள் வெக்கை தாக்கிய வேகத்துல பிளிரியபடி சிக்கியவர்களை எல்லாம் அடித்து நசுக்கி கொண்டு மீண்டும் ஆற்றுக்குள்ளேயே ஓடுது. பற்றிய நெருப்பு காட்டுக்குள்ள பரவாம தகுந்த முன்னெச்சரிக்கையோடு பரம்பு வீரர்கள் செயல்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க ஒரு அம்ப கூட சோழப்படையின் வீரர்களை நோக்கி எரியல. பிளிரியபடி மேலேறும் யானை படையை ஆற்றை நோக்கி கீழிறக்கும் வேலையை மட்டுமே அவங்க செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. எந்த ஆற்றை பாழி நகருக்கான வழியாக செங்கன சோழன் தீர்மானித்து முன்னகர்ந்தானோ அதே ஆற்றை மரணத்தின் பெரும் பாதையாக மாற்றினான் பாரி. எதிரிகள் நிலை கொண்டிருந்த 4 காத தொலைவுக்கும் மலைக்கு மேல் தகுந்த இடைவெளியில் பரம்பு வீரர்கள் நிலை கொண்டிருந்ததால எல்லாவற்றையும் துல்லியமா செயல்படுத்துறாங்க. இருளை நகர்த்தி செல்வதைப் போல வெறி கொண்ட யானை கூட்டத்தை கரையோடு கரையாக நகர்த்தி கொண்டிருந்தாங்க. வட்டார் எங்கும் பல்லாயிரக்கணக்கான வீரர்களை நசுக்கியபடி யானைகள் ஓடிக்கொண்டிருந்துச்சு. அந்த நள்ளிரவின் பிற்பகுதியில அழிவின் உச்சகட்டம் தொடங்குது. முதல் நிலை படையினர் தாக்குதலுக்கு ஆளாகிட்டாங்க அப்படின்ற செய்தி ஒரு நாள் இடைவெளியில வந்துட்டு இருந்த 2ஆம் நிலை படையின் தளபதிகளுக்கு எட்டுது. நெடுங்காடர்களின் தளபதி துணங்கன் துடித்தெழுறான். யானைப்படையின் தளபதி கச்சனும் காலாட்படையின் தளபதி ஆழிமார்பனும் வெகுண்டு எழுறாங்க. இரவோடு இரவா யானைகளை எவ்வளவு வேகமா விரட்ட முடியுமோ அவ்வளவு வேகமா விரட்டிட்டு போறாங்க. அவங்கள தொடர்ந்து காலாட்படையினரும் வேகமா வராங்க. போர் அப்படின்றது கட்டுக்கோப்பான தாக்குதல். அதன் வெற்றி தாக்கும் திறனில் மட்டுமல்ல, அதன் ஒழுங்கமைப்பின் வடிவிலும் இருக்கு. வேந்தனோட படைகள் இந்த கருத்துக்கு நல்லா பழக்கப்பட்டவை. எவ்வளவு வேகத்தில் போக வேண்டுமோ அவ்வளவு வேகத்தில் போவதே முக்கியம் அப்படின்றத உணர்ந்து ஆழிமார்பனும் கச்சனும் வேகமா வந்துட்டு இருந்தாங்க. துணங்கனோ நெடுங்காடர்களை திரட்டி யானைகளை முந்திட்டு ஓடிட்டு இருந்தான். பொழுது விடியறதுக்குள்ள வட்டாறு இதுவரை சந்தித்திராத பேரழிவை சந்திக்க தயாரா இருந்துச்சு. 2ஆம் நிலையில் இருந்த யானைப்படை கச்சனின் தலைமையில விரைந்து முன்னேறிட்டு இருந்த போது யாரும் எதிர்பார்க்காத வகையில எதிர் திசையிலிருந்து பிளிரி கொண்டு வந்தது முதல் நிலை யானைப்படை. எந்த யானையின் மீதும் பாகன்கள் யாருமே இல்ல. வந்துகிட்டு இருக்கிறது நமது படைதானா அப்படின்றத கூட இருளுக்குள்ள தெளிவா பார்க்க முடியல. தந்தத்தின் உள்மூக்குகள் துருவி கொண்டிருக்கும் குடைச்சல் தாங்க முடியாம துதிக்கையை சுருட்டி திருகி முறுக்கி வீசியபடி பிளிரி கொண்டு வந்த யானைகளை எதிர்நிலையில் சந்தித்தது கச்சனோட யானைப்படை. ஒரு யானையின் குருதி பல 100 வீரர்களின் குருதிக்கு சமம். தந்தங்களை கொண்டு 14 விதங்களில் தாக்குவதற்கு பயின்ற யானைகள் இரவு முடியறதுக்குள்ள ஒன்னோடு ஒண்ணு நேர்கொண்டு மோதுது. இதுவரை யாரும் கேள்விப்பட்டிராத பேரழிவு நிகழத் தொடங்குது. மணிக்கட்டிலும் மார்பிலும் கமுக்கட்டையிலும் விழாப்புற மடிப்பிலும் வயிற்றிலும் குத்தி தள்ளப்பட்ட எண்ணில் அடங்காத யானைகள் எழுப்பிய ஓலம் காட்டையே உரையச் செய்யுது. வட்டாற்றுல கொதிமணல் குடிக்க முடியாத கருங்குருதி ஓடிட்டு இருந்துச்சு. தோகை நாய்களை அழித்த பரம்பு வீரர்கள் காட்டின் ஊடே குறுக்கு வழியில குதிரைகள்ல பறந்தாங்க. எஹல் மாடன் தலைமையில நடு காட்டுக்குள்ள ஊர்ந்து கொண்டிருந்த சேரப்படையை அந்த இரவுக்குள்ளேயே 4 பக்கமும் சூழ்ந்துக்கிட்டாங்க. உள்ளங்கைக்குள்ள சிக்கிய இரையை அவங்களோட ஆசைக்கேற்ப அடித்திழுக்கும் வேட்டை தொடங்குது. பரம்பு வீரன் ஒவ்வொருத்தனும் எண்ணற்ற தோகை நாய்களாக உருமாறி இருந்தான். எந்த ஒரு தாக்குதலையும் இவ்வளவு கொடும் ஆவேசத்தோடு பரம்பு வீரர்கள் தொடங்கியதே இல்லை. 20க்கும் மேற்பட்ட குதிரைகளை இழந்தவர்களின் வெறி வீசப்பட்ட ஒவ்வொரு அம்பிலும் இருந்தது. உள்ளங்கைக்குள் வைத்து கழுத்தை திருகி எடுப்பதைப் போல எதிரிகளின் படையை உயிரோடு திருகி எடுத்தாங்க. தாக்குதல் நடந்த காட்டில் குருதி படியாத இலையே ஒண்ணு கூட இல்ல. முகத்துல 3 அம்புகள் ஒரு சேர துளைத்த போது அவன் மண்ணுல சரீரான். ஆனாலும் அவன் செய்வதைப் போலவே தலையை வெட்டி எடுக்கிறான் தேக்கன். குருதி நாளங்கள் வெடிப்பதைப் போல கத்தி கொண்டு துண்டித்த அவனோட தலைய தூக்கி வீசுறான் தேக்கன். நீள்வாய் நாய்களை நம்பி உள்ளே வந்த எஹல் மாடனின் தலையை கவ்வி செல்ல ஒரு தோகை நாய் கூட உயிரோட இல்லை. அது வரைக்கும் இந்த எபிசோட்ல பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். மூவேந்தர்களையும் போர்ல எப்படி வென்றாரு பாரி அப்படின்றத அடுத்து வரும் எபிசோட்ஸ்ல தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து நன்றி கூறி விடை பெறுவது VDL Vlogs VDL.
நன்றி, வணக்கம்.